வடக்கு மாதேவிங்கிற ஒரு ஊர்ல நாம ஏற்றி வைத்த கொடிக்கம்பத்தை போலீஸே வந்து அறுத்து தூக்கிட்டு போயிட்டோம். கேட்டா ரெவன்யூல பர்மிஷன் வாங்கணுமா? இப்போ புதுசா உனக்கு சொல்றாங்க இந்த மாதிரி தாசில்தார்ட்ட போய் பர்மிஷன் வாங்கிக்கலாம். தாசில்தார்ட்ட போய் கேட்டா எங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம், போலீஸ் தானே பர்மிஷன் கொடுக்கணுங்க. புதுசா இந்த இடத்துலையும் குடியேற்றாதாங்கிறான். இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற விஜய் நாளைக்கு எப்படி குடியேற்றுவாரு? புதுசா எங்கேயும் குடியேற்றக்கூடாதான். ஏற்கனவே ஏத்தின இடத்துல வேணா மாத்தி ஏத்துங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. ஏன்னா போலீஸ் கையில எல்லா இடங்களையும் இந்த காஸ்ட் சென்டிமெண்ட் உள்ள இருக்கணும். எல்லா இடங்களையும் என்னடா வந்து நீளம் சிவப்பு நட்சத்திரம் என்ன புதுசா இந்த கொடி இருக்கு? உங்களுக்கு பழகி போன கொடி தான் அவனுக்கு பிரச்சனை இல்லை. புதுசா வந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை தான். என்ன புதுசா இந்த தெருவில் நடக்கிறம்பா, என்ன புதுசா செருப்பு போட்டுட்டு வர்றாம்பா, நீ வழக்கமா அப்படித்தானே போவையா இந்த வழியே வர்றம்பா. புதுசா வர்றது அவனுக்கு பிடிக்காது. அது ஒரு அலர்ஜி, அது ஒரு அவர்ஷன். அப்ப கட்சியை புதுசா தொடங்கும் போது எப்படி ஏத்துக்குவான்? 25 வருஷமாக இருக்கிறது இந்த கொடியை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகத்தில் 4 நூற்றாண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறது.